மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். தினேஷ் மாஸ்டர் கேட்ட டான்ஸ் ஆட தெரியுமா மாஸ்டர்? ஆடுவோம் மாஸ்டர், என்ன ஸ்டெப்னாலும் போட்டுறேன் மாஸ்டர் அப்படின்னு. ஃபுல்லாக நான் கேரவனே போல அங்கேயே தான் வந்து சுற்றிட்டே இருந்தேன். ஏன்னா ஏதாவது ஒரு ஷாட்டில் கூட நம்ம மிஸ் ஆகி வேறு ஷாட் எடுத்துட்டாங்கன்னா அதிகமாக ஆசைப்படுறது யாருக்குமே நல்லதில்லை, அதிகமாக கோவப்படுறதும் யாருக்கும் நல்லதில்லை. அதில் அப்பாவுக்கு வந்து அது பஜ்ஜீரோ ஸ்போர்ட் வாங்கிக்கணும் ஆசை. அது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. ஆடி முடிச்சோன்னே எப்படியோ முடிச்சிட்டிங்கல்ல அப்படின்னா சத்தியமாக எனக்கு உங்ககிட்ட என்ன பேசுறதுனே தெரில. அதனால நான் அங்கேருந்து உங்களை சைட் அடிக்கிறேன் பாய் அப்படின்ட்டு போயிட்டேன்னா இன்னைக்கு யாரும் சொன்னாங்களா என்னது ஐ லவ் யூ அப்படின்ட்டு போயிட்டேன். இந்த வாட்டி நான் வேறு நடிச்சிருக்கேன். வழக்கமாக எல்லாத்தையும் காசு வாங்கி தான் டிக்கெட் கொடுப்பேன். இந்த வாட்டி எல்லாருக்கும் நான் தான் டிக்கெட் வாங்கி கொடுக்கணுன்றானுங்க. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா கான்வர்சேஷன் ஒரு கலர்ஃபுல் கான்வர்சேஷனாக இருக்கும்போது காரணம் என்ன, என் கூட கலர் சொக்கா போட்டு அப்படியே ஒரு மேன் ஆஃப் பவர் அப்படிங்கிற மாதிரி ரக்ஷன் அண்ட் இவரோட க்ரோத் இந்த இடத்துல பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டோம். க்ரோ ஆகிட்டே இருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் இருக்கும். நமக்கு சினிமாவில் ஒரு விஷயம் இவ்வளோ வருடம் உழைப்பை போட்டதுக்கு இப்போ அது ஹாப்பனிங்காக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் இன்னைக்கு இந்த வேட்டையன் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கோம். வேட்டையன் அப்படிங்கிறது ரக்ஷனோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். வேட்டையன் கண்டிப்பாக வந்து என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் அதை ட்ரீம் பண்ணியோ இல்லை வந்து இதை மேனிஃபெஸ்ட் பண்ணி கூட நான் யோசிச்சதோ எதுவுமே கிடையாத ஒரு விஷயம்னா, ரஜினி சார் பார்க்கணுன்னு யோசிச்சிருக்கேன், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு யோசிச்சிருக்கேன், இல்லை சார்கிட்ட போய் பேசணும்லாம் கூட சொல்லிட்டேன். தேசிங் அண்ணன் அவர் வந்து போய் பார்ப்பாங்க வைப்பாங்க போதெல்லாம் சார் அண்ணன் என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டு போங்கண்ணே, இல்லைனாலுமே சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. சரி தலைவர் எப்படியும் பார்ப்போம் என்னைக்காவது ஒரு நாள் அப்படிலாம் அப்படிதான் இருந்துச்சு. தவிர அது மூமெண்ட்டாக அப்படிங்கும்போது நடிப்பெல்லாம் கூட யோசிக்கவே இல்லை. அதுவும் லைக் எப்படி சொல்கிறது, சொல்ல தெரில எனக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக இப்போ ஒரு சாங் சீக்வன்ஸ் வருது அப்படின்னா அந்த சாங் பயங்கர வைரலாகவும் அஃப்கோர்ஸ் தெரியும். அனிருத்னாவே இன்னைக்கு அந்த ஒரு 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 மேஜிக் ஒன்று நடந்துருது. மனசிலாய சாங்கில் ரக்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் அது ஒரு சூப்பர் ஸ்டாரோடையே ட்ராவல் ஆகி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். யூஸ்வலாக நம்ம பெரிய ஸ்டாரோட படங்களில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ண ஆர்டிஸ்ட்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் பார்த்தா சாங்லேயே அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அது ஆக்சுவலி தினேஷ் மாஸ்டருக்கு தான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நான் அதுவுமே வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்படி ஒரு சாங் இருக்குது எனக்கு தெரியாது, அதில் நான் வந்து பிளேஸ் ஆவேன்னு தெரியாது. ஆக்சுவலி வந்து அப்படியே அதுவாக நடந்துருச்சு. அப்படி இப்படி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுவுமே வந்து நான் அன்னைக்கு கூட போகும்போதுமே வந்து அதான் தினேஷ் மாஸ்டர் கேட்ட டான்ஸ் ஆட தெரியுமா மாஸ்டர்? ஆடுவோம் மாஸ்டர், என்ன ஸ்டெப்னாலும் போட்டுறேன் மாஸ்டர் அப்படின்னு. நான் அன்னைக்கு ஃபுல்லாக நான் கேரவனே போகல, அங்கேயே தான் வந்து சுற்றிட்டே இருந்தேன். ஏன்னா ஏதாவது ஒரு ஷாட்டில் கூட நம்ம மிஸ் ஆகி வேறு ஷாட் எடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தினேஷ் மாஸ்டர் சொல்ல டக்குன்னு அதை எடுத்து கேட்ச் பண்ணி அப்படியே பண்ணோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அதுவும் தலைவர் வந்தாருன்னா வந்து சிங்கிள் டேக்கில் ஆடிடுவார். நான் ஃபஸ்ட்டு சில ஷாட்லாம் தலைவர், நான் ஃபஸ்ட்டு ஷாட்டே சாங்குக்கு போகிறேன், ஒரு 500 டான்சர்ஸ் இருக்காங்க, தலைவர் வந்து சென்டரில் இருக்கார். ஒரு டேக்கு வந்து ஒரு சரியான ஒரு தலைவர் ஆட முடியும். நான் கைத்தட்டு அப்படியே பார்க்குறேன், வா வேற லெவல். சரி அந்த தம்பி பக்கத்தில் ஆடுறாருல அவர் மட்டும் அனுப்பிச்சிட்டு ரக்ஷனா என்ன சொன்னீங்க நானா உள்ளே போறேன்னா இப்போ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல ஒரு டான்ஸர் ஆடி இருப்பார், அவர் தான் கொஞ்சம் அப்செட் ஆகிருப்பார். மிச்சப்படி இட்ஸ் ரியலி அன்ஃபர்கெட்டபிள். பட் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்தாவே மனசிலாய சாங் தான். அதுலேயும் இந்த ரீல் அண்ட் மஞ்சு வரலாம் நீங்கள் அந்த காம்பினேஷனாக பார்க்குறப்போ இட்ஸ் கோயிங் த வைரல்னு இருக்கு இல்லையா? யூஸ்வலாக ரக்ஷனுக்கு இருக்கிற பல வைரல்லாம் தாண்டி சூப்பர் ஸ்டாரோட சாங்கில் டான்ஸ் ஆடி ஒரு வைரல், அது எப்படி இருந்தது? ட்ரூ, நீங்கள் சொல்கிற மாதிரி தான். நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் வந்து துல்கர் அண்ணனோட பண்ணும்போது அந்த காம்பினேஷன் வந்து எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணாங்க, எக்ஸைட் ஆனாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட பண்ணுறோம் ஏதாவது ஒரு சீனில் மக்கள் நம்மளை நிஜமாகவே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் சார் இருக்காங்க, அப்புறம் ராணா அண்ணா இருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபகத் சார் இருக்காங்க. ஸோ உள்ளே வந்து அது இல்லாமல் மஞ்சு மேம் இருக்காங்க, ரித்திகா இருக்காங்க, துஷாரா இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, கலக்க போகுது யாரில் புகழ் குரேஷ் இது மாதிரி ஆல் என்ன சொல்கிறது ஃபுல் டேலண்டட் பீப்புள். அந்தளவுக்கு ஒருத்தனும் 50 வாய்ஸ் பேசுவான். அங்கே நம்ம தெரியுமான்னு ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு ஏர்லி ஸ்டேஜில் சொல்கிறேன். இந்த படம் இருக்கும் போதுமே நான் அப்படி தான் யோசித்தேன். நான் இவ்வளோ பேர் இருக்காங்க செட்டு என்னமோ இல்லை, தலைவரை பார்க்குறோம் ஃபோட்டோ எடுக்கிறேன், என் மைண்டில் இருந்ததெல்லாம் அவ்வளோதான், எதுவுமே அப்படிலாம் யோசிச்சு போகல. பட் ஆனால் சாங்கில் வந்து நம்மளை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஐம் வெரி ஹாப்பி. 10 வருஷமா நம்ம டெலிவிஷனில் பார்க்குறோம், ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் பெரிய படம் ஹிட் ஆகுது. ஆனால் ஒரு ப்ராப்பரான லான்ச் இன்னும் ஒரு மாதிரி ஒரு லீடுக்கான எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது. ஆனால் நடக்கலையோன்னு நினைக்கிறப்போ பார்த்தா ஒரு பெரிய ஸ்டார் படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோல். அண்ட் அது பூஜா ஃப்ரம் த பூஜா பிக்சர்ஸ்லேருந்தே சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் ரக்ஷனை பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும் ஃபேன்ஸுக்கெல்லாம். பர்சனலாக அது ஃபேமிலியிலேருந்து என்ன ரியாக்ஷன் வந்தது? அவங்கெல்லாம் அவங்களாம் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி அம்மா வந்து ஆடியோ லான்ச்சு, தலைவர் ஆடியோ லான்ச் அந்த ஃபங்க்ஷன் வந்தாங்க.
ஆமா. இதுவரைக்கும் எங்க வீட்லருந்து யாருமே வந்து அம்மாலாம் எங்கேயுமே வரணும்னு கேட்டதே இல்ல. வரவே மாட்டாங்க. அவங்களுக்கே இது வந்து இவ்ளோ பெரிய விஷயம் பையன் தான் இந்த சொல்லுவாங்கல்ல, படிச்சு முடிச்சுட்டான். இதுக்கப்புறம் அவன் ஜெயிச்சுருவான். அந்த மாரி எங்க அம்மா, "ஓ தலைவர் படத்துல நடிச்சுட்ட. இதுக்கப்புறம் என் பையன் ஹாப்பி" அப்படின்ற மாரி அவங்க தே ஆர் ஆல் வெரி எக்ஸைட்டட். இந்த மாதிரி டைம்ல தான் நம்மளோட ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட் ஞாபகம் வரும். இனிஷியலா அம்மாலாம் திட்டிருப்பாங்கல்ல, "இதெல்லாம் உனக்கு வேணாம்டா தம்பி, படிடா, பரமா படிடான்னு" சொல்லுவாங்க இல்லையா? அந்த மொமெண்ட் அம்மா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப இந்த நடந்தது. அந்த அந்த ஒரு அந்த அந்த எ நாஸ்டாலஜி வந்து போச்சா? என்னன்னா, அப்படி இல்ல. ஆக்சுவலி வந்து சில டைம் வந்து சிலது நடந்தா நம்ப ஜெயிச்சா மாரி இருக்கும். அ பட் ஏதோ லைஃப்ல சீரியஸா நீங்க இப்படி சொல்லி பார்க்கும்போது பார்த்தா, ஏதோ ஒண்ணு நான் பண்ணது வந்து எங்க அம்மா ஜெயிச்சா மாரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். ஏன்னா எங்க அம்மா வந்து எப்பவுமே என்ன பட்றா, பர்மான்னுலாம் சொல்லல. "உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு" அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓ! அப்பயுமே அதான் சரி அப்ப இவ்வளோ நாளா அம்மாவ ஏமாத்திட்டே இருந்திருப்போம். ஏதோ பண்றேன்ற மாரி இதுக்கு அவங்களுக்கு சந்தோஷன்றதெல்லாம் அவங்களே அவங்க ஜெயிச்ச மாரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சு, "சரி ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்லுவாங்க. ரக்ஷனோட இந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ்ன்றத தாண்டி, அங்க போயிட்டு இந்த கன்சியூம் பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, அப்சர்வரா இந்த டயலாக்லலாம் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் அட் இட். அத வந்து தேசிங்கே சொல்லியிருக்காரு. படத்துல ஞானவேல் சார் அவரோட ரைட்டப் பத்தி தெரியும். ஹி இஸ் வெரி வெல் நோன் ரைட்டர். அப்படிங்கிறப்போ, அந்த ரைட்டப்ல ரக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண மொமெண்ட் இருக்கு இல்லையா? அந்த ரைட்டப் பத்தி சொல்லுங்க. வேட்டையன்ல இந்த ரைட்டப். ஆ கண்டிப்பா. நான் இதுக்கு முன்னாடி அதான் சொன்னேன். நம்ம ரஜினி சார் பத்தி எவ்ளோ எக்ஸைட் ஆயி பேசுறோம். இது நான் நெனச்சு கூட பார்க்காத விஷயமோ, அதே மாரி கண்டிப்பா ஞானவேல் சார் ரைட்டப்ல ரக்ஷன எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ரொம்ப ஃபன்னா, ஜாலியா ரொம்ப லைக் என்ன சொல்றது? அ ஒரு ஜோன்லயே பார்த்தோம். பட் ஞானவேல் சார்ன்னும்போது வேற மாரி அவரோட கதைகள்ல ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்லாம் இருக்கும். பட் இந்த கேரக்டர்ஸ்க்குமே அவ்வளோ இருக்கு. பட் என்ன யோசிக்கும்போது முதல்ல எனக்கு அந்த அந்த ஷாக் தான் இருந்துச்சு. சார் படத்துல என்ன வரும்? பட் சார் படத்துல எதா இருந்தாலும் அந்த கேரக்டர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அந்த அந்த மாரி ஒரு எக்ஸைட்மென்ட் தான் இருந்துச்சு. அண்ட் என்னோட கேரக்டர் வந்து லைக் எவ்ரி ஃபிலிம் வில் ஹேவ் தட் வேரியஸ் ஜோன் ஆஃப் எமோஷன். ஒரு ரிலாக்ஸிங் பாயிண்ட் இருக்கும். என் கேரக்டர் அந்த ஒரு ஜோன்ல தான் இருக்கு. அண்ட் அதுலயுமே சாரோட விஷயங்கள் எங்க எப்படி பேசணுமோ அந்த மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு பண்றேன்னா, தலைவர் ஒண்ணு கலாய்ப்பாரு. அது கரெக்ட்டா இருக்கும். ஓகே. எனக்கு இப்போ ஒரு ஒரு கேரக்டர் ஒரு ஃபிலிம்ல வருதுன்னா, இன்னைக்கு ஒரு ஒரு ஃப்ரேம்ல வரக்கும், அவங்களுக்கு பின்னாடி ஒரு லைனப் குடுக்குறாங்க. அதுக்கோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ ரீசென்ட்டா வந்த லப்பர் பந்தோட சக்சஸ் பார்க்குறப்போ, ஓப்பனிங் ஃப்ரேம்ல ஒரு குட்டி பையன் வந்திருப்பான். அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தா அவ்வளோ சூப்பரான ஒரு கனெக்ட் குடுத்துருப்பாங்க. சேம் சினாரியோ ரக்ஷனோட கேரக்டர்ல கண்டிப்பா அதுல இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். ஃப்ளாஸும் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அத புரிஞ்சுகிட்டு பெர்ஃபார்ம் பண்ணது எப்படி இருந்தது? ரக்ஷனோட ஸ்க்ரீன் டைம் எவ்வளவா இருந்தது? எனக்கு அது ஆக்சுவலி சொல்ல தெரியல. என்னோட ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா நான் அத பத்தி யோசிக்கவும் இல்ல. ஏன்னா லைக் கண்டிப்பா நான் ஒரு குட்டியான, கியூட்டான ரோல் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்றேன் எல்லா இடத்துலயும். "ஏன்டா நீனு அப்புறம் சொல்லல" அப்படின்னு நீங்கலாம் கேட்பல்ல. அதுக்கு தான் சொல்றேன் நானு. ஏன்னா அத தாண்டி எனக்கு அதுல ஞானவேல் சார் டிரெக்ஷன்ல அதாவது தலைவரோட காம்பினேஷன்ல ஒரு சீன் வந்தா கூட எனக்கு போதும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் போய் நடிச்சேன். இப்போ சூப்பர் ஸ்டார் படங்கள்ல வர ஃபேமஸ் பஞ்ச் டயலாக்ஸ்லாம் இருக்கு. அது நம்மளோட ரியல் லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல எங்கேயாவது ஹிட் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஹிட்டான மொமெண்ட்டை மட்டும் நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் எந்த டயலாக்ல போயிடலாம்னா, யா இந்த டயலாக்கு ரக்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் இல்லை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா சொல்லலாம். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைச்சா என்னைக்கு நிலைக்காது. ட்ரூ. இது எந்த மொமெண்ட்ல இது நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க, ரியலைஸ் பண்ணிருக்கீங்க உங்க லைஃப்ல? சிம்பிளாவே சொல்றேனே, கஷ்டப்படாம வந்து ஏதாவது ஒரு காசுலாம் கிடைக்குதுன்னா, அது ஈஸியா செலவாயிரும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி நான் ரியல் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நாங்கலாம் கோவா போயிருக்கும்போது வந்துட்டு விளையாடிலாம் ஜெயிப்பாங்கல்ல. ஐய்யய்யோ! இது எதையுமே போட முடியாது. மொத்தமா விட்டுருங்க. அதனால தான் அன்னைக்கே அந்த பையன் தொலைச்சிட்டான். ஜெயிச்ச பையன். அதான் கஷ்டப்படாம கிடைச்சதுலடா அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஓகே. சரி எதுவுமே போட முடியாது. இருங்க. எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காதுன்றது வெரி சிம்பிள். நம்மளோட லைஃப் ஜர்னிலயே அது இருக்கு. நம்ம இவ்வளோ நாள் வந்து பாதையில திரும்பி பார்க்கும்போது, லைக் எப்படி சொல்றது? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதுக்கு ஒரு உழைப்போ, ஒரு சிந்தனையோ ஏதோ பண்ணிட்டே தான் இருந்தது தான். பஞ்ச் டயலாக் அதை விட பெருசா இருக்கு. ஐயோ! நல்லவனா இருக்கலாம். ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. இந்த லைஃப் இந்த மொமெண்ட் எங்க நடந்திருக்கு? இது எப்ப ரியலைஸ் பண்ணாரு? ஆக்சுவலி நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது அப்படின்ற மொமெண்ட் வந்து பொதுவா கண்டிப்பா மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தான். ஆனா, நான் என்ன சொல்றது? ரொம்ப நல்லவனாவே இருந்து பழகியாச்சு. அ அது வேற வழி இல்ல. பட் ஆனா அது கடைசியில நீ ரொம்ப நல்லவனா இருப்பல்ல, எண்ட் ஆஃப் தி டே நீ சொன்ன மாரி அதுக்கும் ஒண்ணு நடக்கும். எப்படி இந்த உழைப்புக்கு ஒண்ணு நடக்குதுல்ல, அந்த மாரி நீ ரொம்ப நல்லவனா இருந்தாலுமே அதுக்கு ஒண்ணு நடக்கும். மேஜிக். அதனால பாசிட்டிவா நடந்துரும். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். நல்லது அப்புறம் நல்லது நெனச்சா நல்லது தான் இது நடக்கும். எப்படி தெரியுமா இருக்கு? விஜய் சேது சார் என்ன நிறைய பேர் யூஸ் பண்ணி என்ன நல்லா யூஸ் பண்ணீங்கடா, நிறைய யூஸ் பண்ணிக்க. அதுதான் நான் சொல்றேன். ரக்ஷன்ட இந்த டயலாக்
நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய இடத்துல கரெக்டா வருவேன் அப்படின்ற டயலாக் எந்த இடத்துல யார்கிட்ட சொல்லணும்னு இருக்கு. டெய்லி ஷூட்டிங்ல சொல்லுவேன் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது ஆனா கரெக்ட் டைமுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி லைக் ஏன்னா காலங்காலத்துல இவிபிக்கு தானே டெய்லி ஷூட் போயிட்டு இருப்போம் நமக்கு குக் குமார் இப்ப கிளம்பிட்டீங்களா வந்துட்டேன் கிளம்பிட்டீங்களா கார்லயே ட்ரெஸ் மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி ரெடியாகி போயிட்டு அந்த இடத்துல டெய்லி அந்த ஷூட்டுக்கு போறது இருக்குல்ல அது வந்து நமக்கு தெரியும் இல்லை ஏன்னா நமக்கு வந்து ஒரே ரூட்னா கூட தெரியும் நம்ம இந்த ரூட்ல போய் இப்படி போயிடலாம் நமக்கு வேற படம் ஷூட்லாம் ஒவ்வொரு நாள் ஒரு இடத்துல மாறும் ஸோ லைக் அது ஷூட்டுக்கு அந்த டெய்லி ஷூட்டுக்கு அந்த dialogue. டெய்லி அந்த டைலாக் Okay. பொருந்தும். சரி அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபம் வர்ற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. இந்த மொமெண்ட் லைஃப்ல பர்சனலா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்ல இது எவ்வளோ ஆணித்தரமான கரெக்டான விஷயமா இருந்திருக்கு ரக்ஷன்? ஆக்சுவலி வந்து 100% அது கரெக்ட் தான். அதிகமா ஆசைப்படுறது யாருக்குமே நல்லது இல்லை, அதிகமா கோவப்படுறதும் யாருக்கும் நல்லது இல்லை. அதெல்லாம் பையன் பொண்ணுன்ற பெர்ஸ்பெக்டிவ் விட்டா கூட இல்லை. ஜெண்டர் பெஸ்டா இல்லைனாலும் ஆமா ஆமா ரெண்டுமே வந்து நல்லது இல்லை தான். ஓகே. ஆசைப்பட்ட ஒரு மொமெண்ட் கரெக்ஷன் அதிகமா ஆசைப்பட்ட ஒரு மொமெண்ட் என்ன, அதிகமா கோவப்பட்ட மொமெண்ட் என்ன? நான் அதிகமா ஆசைப்பட்ட ஒரு மூமெண்ட்டா இது ஃபன்னா சொல்லணுமா? இல்ல anything. ஐயா ஆசையெல்லாம் பண்ண வருமா? ஓகே. அதிகமா ஆசைப்பட்ட மூமெண்ட் எங்க அப்பாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். Okay. ஆனா அது நடக்கவே இல்லை. சீக்கிரம் நடக்கும். இல்ல அப்பாவே இல்லை அப்புறம் எப்படி நடக்கும்? அம்மாக்கு வாங்கி கொடுங்க. அப்பா அப்பான்னா அம்மா அப்பா அப்படி நீ கணக்கு பண்ணிடு. ஓகே அதுதான். இல்ல எங்க அப்பா பயங்கரமா கார் ஓட்டுவாரு, அவர் டிரைவரா இருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு அப்பாவுக்கு வந்து அது பஜேரோ ஸ்போர்ட் வாங்கிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அது ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு. ஓகே. அது ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். சூப்பர் ஸ்டார் அந்த கனெக்ட் ஏதாவது வந்துச்சா? அப்பா ஃபீல் ரிசம்பிளன்ஸ் ஏதாவது வந்துச்சா எனி பாயிண்ட்ல? நான் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் வயசுல என்னோட என்ன சொல்றது என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா இல்ல கொஞ்சம் அண்ணன் மாதிரி இருக்கவங்கனாலுமே கொஞ்சம் ரொம்ப இதாயிருவேன், ஒரு மாதிரி கொஞ்சம் அட்டாச் ஆயிடுவேன். ஏன்னா வீட்டில் வந்து நான் ஒரே பையன் தான், அக்கா தான். ஸோ வந்து இன்னொரு பையன் மாதிரி இருந்தாலே ஒரு அண்ணன் இருக்காண்டான்னு ஒரு ஃபீலிங் ஆயிரும். இது ஒரு தேசிங்க அண்ணன், நிறைய அண்ணங்க இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ சார்கிட்ட அதெல்லாம் இல்லை, அது வந்து ஒரு தெய்வீக ஃபீல். சார் அப்படியே தூரத்துலேருந்தே பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு சார் அப்படியே The conversation between you and Superstar, அது ஆஃப்கோர்ஸ் ரக்ஷனோட ஃபேன்ஸ்னு இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் கேட்பாங்க என்ன பேசிட்டீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்கன்னு நினைப்பாங்க. பட் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப சென்சிபிளாக ஃபீல் ஆச்சு. ஓ சார் இவ்வளோ நோட் பண்ணுறாரா, அப்சர்வ் பண்ணுறாரா, இல்லை நம்மளெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த சென்சிபிள் பாயிண்ட் என்னவா இருக்கு? அதான் ஆடி முடிச்சோன்னே எப்படியோ முடிச்சிட்டிங்கல்ல அப்படின்னாங்க. ஸோ சார் ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி நம்ம ஏதாவது ஒரு சின்ன கவுண்டர் டைலாக் போட்டால் கூட அது இம்மிடியட்டாக உடனே ரெசிபி பண்ணி அவர் ஒரு கவுண்டராங்க அடிக்கிற அளவுக்கு சார் ஸ்பான்டேனியஸாக இருப்பாங்க. சார்கிட்ட பேசினது அதான். அப்படி யாராச்சும் வந்து ரக்ஷன் என்னடா பேசினேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க எல்லாம் திட்டுவாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா அதை தாண்டி நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன்ல, ஃபேமிலியும் நான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பார்ப்பேன்னு. ஊர் எல்லார்ட்டையும் போய் கேட்டேன், இது பேசலாமா அது பேசலாமா இது பேசலாமா என்ன பேசலான்னு கேட்டு அந்த சார்கிட்ட போயிட்டு கேட்கும்போது கடைசியில் என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன். அவள் கடைசியாக சொன்னது தான் ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப் அப்படின்னா. அதனால தான் போய் சார்கிட்ட நான் நிஜமாவே என்னது நான் பேசினேன், சார் சத்தியமாக எனக்கு உங்ககிட்ட என்ன பேசுறதுனே தெரில, அதனால நான் அங்கேருந்து உங்களை சைட் அடிக்கிறேன் பாய் அப்படின்ட்டு போயிட்டேன்னா. இதான் சார்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு செட்டில் பேசின விஷயமே. ஓகே. அதுக்கு நான் சீரியஸாகவே நான் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இவ்வளோ பக்கத்தில் இருக்குன்ற மாதிரி தான் சாரை பார்த்ததுனால என்னோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. சார்கிட்ட போய் இன்னொரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு நாள் சார்கிட்ட போய் திடீர்னு கேட்டேன், சார் இன்னைக்கு யாராவது சொன்னாங்களா அப்படின்னு. அவர் உடனே வந்துட்டு என்னது அப்படின்னு, இன்னைக்கு யாராவது சொன்னாங்களா என்னது அப்படின்னு, ஐ லவ் யூ அப்படின்ட்டு போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஃபேன் மூமெண்ட் சார்கிட்ட வந்து நான் வந்து என்னோட லவ் அன்பு அது மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான மூமெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருந்துச்சோ பேசினேன். சாரும் அதே மாதிரி நிறைய டைம் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. தியேட்ரிக்கல் ரிலீஸ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அஸ் அன் ஆர்டிஸ்ட் October 10th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. அண்ட் சூப்பர் ஸ்டார் படத்தில் யூ ஆர் பீயிங் அ பார்ட். அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருக்கும் ரக்ஷனுக்கு அந்த ஃபீல்? கண்டிப்பாக அதுவும் லைக்கா ப்ரொடக்ஷன் ரெட் ஜெயின் ரிலீஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தேட்டருக்கான எல்லாருக்கும் எல்லா தேட்டர்லேயும் போய் பார்க்குற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ரிலீஸாக இருக்க போகுது. ஸோ அது தாண்டி தலைவர் படம் நாங்கள் எந்த தேட்டரில் போய் ஆடலான்னு பொதுவாகவே பேசிகிட்டு இருப்போம். அதனால இந்த வாட்டி வேற ரொம்ப தீவிரமாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற இந்த வாட்டி நான் வேற நடிச்சிருக்கேன். வழக்கமாக எல்லாத்தையும் காசு வாங்கி தான் டிக்கெட் கொடுப்பேன், இந்த வாட்டி எல்லாருக்கும் நான் தான் டிக்கெட் வாங்கி கொடுக்கணுன்றானுங்க. ஸோ அதனால வந்து ஹெவி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, எந்த தேட்டருக்கு போகணும் எங்கே போய் டான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அடுத்த லைனப்ஸ் என்ன இருக்கு ரக்ஷனுக்கு? அதான் ஒரு 2-3 ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் அதை தாண்டி ஜஸ்ட் லைக் இன்டு டைரக்ஷன் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல ரோல்ஸ் எது இருந்தாலுமே பண்ணுறேன். நான் தாண்டி லீடாக பண்ணுறேன். அசோசியேட்டாக தேசிய கூடவா? இல்லை தவங்க கார்த்திக் வேலப்பன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ரேடி. ஓகே. ஓ ஆமாம், அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் துல்கர் அண்ணன் வச்சு பண்ணுறோம், அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அசோசியேட் டைரக்டர் ரக்ஷன், அப்போ சீக்கிரம் டைரக்டராக பார்க்கலாம். அது எனக்கு தெரியல. பட் இது எனக்கு எந்த மாதிரி ஹெல்ப் ஆகுதுன்னா என்னோட கிரியேட்டிவ் ஸ்பேஸ்க்கும்
மிச்ச எல்லாத்துக்குமே அதை தாண்டி நம்ம இங்கே ரிவால்விங் டு த இண்டஸ்ட்ரி. இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச டைரக்டர்ஸோட ஜாம் பண்ணிட்டு. நைஸ். அசோசியேட் டைரக்டர் ரக்ஷன். குட். ஏங்க அது ரொம்ப நாளா இருக்கு நம்ம தெரியும்ல. அசிஸ்டன்ட் டைரக்டர் அதெல்லாம் டைலாக்ஸ்லாம் தெரியும். அசோசியேட் பொசிஷன் இந்த வாட்டி நம்ம ஃப்ரெண்ட் கேட்டு வாங்கிட்டு. ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். Thank you, ஹாப்பி bro. ஃபார் யூ. ரக்ஷனோட growth பாக்குறப்போ ஆஃப் கோர்ஸ் நம்மள இருந்து ஒருத்தன் போற கனெக்ட் இருக்கும் எல்லாருக்கும். அது இட் will happen. தேங்க் யூ. All the வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.